பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும், தொலைக்காட்சியிலே தேவனுடைய வார்த்தை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை காலையிலோ மாலையிலோ இரவிலோ நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொருவருடைய கண்ணீரும் கழிப்பாய் மாற வேண்டும், ஒவ்வொருவருடைய கவலைகளும் மாற வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி எப்போதும் போல உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்னே நான் உங்களோடு பேசி வருகிறேன். கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்த முடியும், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துவேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போக பண்ணவும் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று வெளியின் விருட்சங்களுக்கெல்லாம் தெரிய வரும் கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரே. எசேக்கியேல் 17:24 அதன் அடிப்படையில் தான் உங்களோடு பேசி வருகிறேன். எனக்கு அன்பானே, பட்டுப்போன நிலையில் இருக்கலாம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை. ஒரு செடி பட்டு போச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இனிமேல் இதை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒன்றுக்கு ஆகாதுமோ. ஆனால் கர்த்தர் உங்களை தான் அற்புதமாய் நடத்த போகிறார். இந்த காலையில் உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தேடி கையில் எடுத்து, எனக்கு அன்பானே, எஸ்தரின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பாட போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எந்தன் வாழ்வில் பலனான எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனான எனக்கென்ன ஆனந்தம். இந்த வாலிபங்காலம் எல்லாம் இந்த வாழ்க்கையின் துணையான, இந்த வாலிபங்காலம் இந்த வாழ்க்கையில் துணையான, அவன் நாம் நம்மை தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். எங்கள் இதயமே உம்மை பாடும், எங்கள் நினைவுகள் உமதாகும். இயேசு எங்கள் வாழ்வின் பலனான ஆனந்தம்.
இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு என் வாழ்வின் பெலனானார். எனக்கென்ன ஆனந்தம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது சூசான் அரண்மனையிலே சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய இந்த மொர்தெக்காய்ங்கிறது யார் தெரியுமா? ஒரு சத்து உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு விதை உண்டு. அதை நாம தெரிஞ்சுக்கணும். பென்யமீனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். இன்னைக்கு ஒரு தகப்பன் பேர் எழுதுது நியாயம். ஆனா இங்க யார் பேர் எழுதியிருக்கு? கோத்திரத்தினுடைய பேரு, அவன் யாரு, அவன் தாத்தா யாரு, பாட்டன் யாரு வரைக்கும் இருக்கு. இங்க முதல்ல திரும்ப வாசிங்க. யூதன் அப்பொழுது சூசான் அரண்மனையில் பென்யமீனாகிய கீசின் குமாரன். கீஸ் என்றால் யார் தெரியுமா? தலை வணங்குகிறவன். அது மட்டுமல்ல, கீசின் குமாரனாகிய சீமேயுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெக்காய். இந்த மொர்தெக்காய் என்றால் சிறியவன் என்று அர்த்தம். நான் உங்களோடு சொல்றேன், இந்த மாசத்துல சிறியவன் 1000, சின்னவன் பலத்த ஜாதி என்று ஏசாயா எழுதி வைத்த தீர்க்க தரிசனம் இன்றைக்கும் பார்க்கிறோம். எனக்கு அன்பான இந்த சிறியவன் மொர்தெக்காய், முதல்ல போனவட்டம் பார்த்தோம், ஒரு கேட் கீப்பர். அது மட்டுமல்ல, எஸ்தருடைய வளர்ப்பு தகப்பன். அது மட்டுமல்ல, இந்த மொர்தெக்காயினுடைய அந்த ஒரிஜினல் என்னன்னா, இவன் யாரு? பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். ஏன்னா அந்த பென்யமீன் கோத்திரம் எல்லா கோத்திரத்திலும் என்னது? சின்ன எளிமையான ஒரு கோத்திரம். எனக்கு கண்வர்களே, அதனாலதான் சகுல் கழுதையை தேடி போகும்போது கழுதை கிடைக்கல. 9ஆம் அதிகாரத்தில் 1 சாமுவேலில் பார்க்கிற கீசின் கழுதை காணாமல் போச்சு. அவன் ஒரு வேலைக்காரனையும் கூட்டிக்கிட்டு சலூஷா நாட்டு வரைக்கும் போனான். ஆனால் அங்கே போய் என்ன கிடைக்கல? கழுதை கிடைச்ச பாடு இல்லை. உடனே அவன் சொன்னான், எப்பா கழுதைய தேடி வந்தோம், இனிமே என் தகப்ப யாரை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிருவான்? கழுதையை பற்றின கவலை போய் நம்ம பற்றி கவலைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்வோம்? திரும்பி போவோம்னா. அப்போ வேலைக்காரன் சொன்னான், கூட வந்த வேலைக்காரன், ஐயா போகிறது சரிதான், இங்கே ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார். அந்த காலத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கு பேர் என்னது? ஞான திருஷ்டிக்காரன். இந்த ஞான திருஷ்டிக்காரன் போய் கேட்போம், அவர் நமக்கு போக வேண்டிய வழியை சொல்லுவார் அப்படின்னா. அப்போ சகுல் சொன்னால், என்கிட்ட ஒரு காணிக்கை இல்லையாப்பா வேலை போய் பார்க்குறதுக்கு. இவன் தான், நீ கொடுத்தாலும் கொஞ்சம் சேர்த்து வச்சு, என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, அதை கொண்டு ஒரு காணிக்கையாக கொடுப்போம். அங்கே போன இடத்துல தான் அங்கே சாமுவேல் சொல்லுகிறான். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாகவும், ஞானதிஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும். நாளை காலமே நான் உன் இருதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து. ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் ஆராய்கிற தேவன். இங்க சொல்றாரு, உன் இருதயத்தில் உள்ளவைகளெல்லாம் அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். நாம நினைக்க என் இதயம் யாருக்கு தெரியுங்கிறமே. யாருக்கு தெரியும்? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், உன் தனிமை தோன்றுகள் யார் என்னை தேற்றுவார்,
என் இதயம் யாருக்கு தெரியும், வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் உணர்வுகள் யார் என்னை தேற்றுவா, யார் என்னை தேற்றுவா. இதயம் யாருக்கு தெரியும்? இருதயத்தை ஆராய்கிற ஒருவர். ஏன்னா இருதயத்தில் தங்குமிடம் அவர் தான் தங்கி இருக்கணும். எங்கள் இதயத்தில் வாசம் செய்யும் ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் விரைந்தவரே. மகிமை பாருங்க. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவனே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவனே. மொழி என்னை தந்துமே, இதயத்தில் வாசம் செய்யும். மொழி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மொழி நிறைவே அருள் நிறைவே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். இதயத்தில் வாசம் செய்கிற தேவன். அன்னைக்கு சாமுவேலை கொண்டு சொல்றாரு, எப்பா திரும்ப வாசிங்க அந்த 19ஆம் வசனத்தை. சாமுவேல் சகுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். ஏன்னா அவன் கேட்குறான், இங்கே ஞான திருஷ்டிக்காரன் யாரு அப்படின்னு கேட்டான். அவன் சொல்றாரு, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான். நீ எனக்கு முன்னே எனக்கு முன்னாடி மேடையில் ஏறிப்போ. நாளை நீங்கள் இன்றைக்கு என்னோட போஜனம் பண்ண வேண்டும், என் கூட இன்னைக்கு சாப்பிடணும். நாளை காலம் உன் இருதயத்துல இருக்கிறதெல்லாம் வெளிப்படுத்தி அறிவித்து உன்னை அனுப்புவேன் என்றான். 3 நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமா, கழுதையை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு உன் இருதயத்துல இருக்கலாம் சொல்ல போறேன்ட்டார். அவைகள் அகப்பட்டன. இதல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? அதாவது நல்ல தப்பாசுற சகுல் இல்ல, சகல இஸ்ரவேலருடைய அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா. ஆனா இந்த பென்யமீன் கோத்திரம் அவன் சொல்றான் பாருங்க யாருன்னு. அவன் சொல்ற 21ஆம் வசனத்துல பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் சிறிதானவன். பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா. பென்யமீன் கோத்திரத்துல குடும்பங்களிலெல்லாம் எங்க குடும்பம் அற்பமானது அல்லவா. நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்லுவானே என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜனசாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். கழுதையை தேடி போனவன் இடத்துல முதல்ல என்ன கிடைக்குது? தலைமையான இடத்துல. ஏன்னா யாக்கோபு அதனால தான் சொன்னார், எப்பா
நீ என்ன செய்யாத, வந்த உடனே பின்னாடி உட்காரு. ஏன்னா முன்னாடி உட்கார்ந்தேன்னா ஒன்னிலும் பெரியவன் வந்தான்னா நீ எந்திரிச்சு பின்னாடி போக வேண்டி இருக்கும். ஆகையினால நீ பின்னாடி உட்கார்ந்து முன்னாடி வரணும். அதுதான் கற்றுக் கொடுத்தார். யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். இங்கே சவுலை கூட்டிட்டு போய் எங்கே உட்கார வைக்கிறாரு? தலைமை இடத்திலே, அழைக்கப்பட்டவருடைய வரிசையிலே. என வேதம் சொல்லுது, எவர்களை அழைத்தாரோ, ரோமர் 8:29-30 வாசிக்கும் போது தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அதனாலதான் நாம பாடுறோம். என்ன பாடுறோம்? மகிமையில் நம்பிக்கையே மாறிடாத என்னேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டே உலகத்தில் வெற்றி கொண்டு ஆக துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். ஆத்துமாவில் நங்குதமே அழிவில்லா பெட்டகமே, ஆத்துமாவில் நங்குதமே அழிவில்லா பெட்டகமே, நேற்றும் எல்தோ தேவிக்கின்ற நிம்மதி கண்மலையே, நேற்றும் எல்தோம் ஜீவிக்கின்ற நிம்மதி கண்மலை ஆக துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் நம்பிக்கை. அவர் மாசில்லாத தேவன், மாறிடாத தேவன், குற்றமில்லாதவன், அதே நேரத்தில் மாறாதவன். இங்கே சொன்னால் அழைக்கப்பட்டவருடைய முன் வரிசையிலே அவர்களை கொண்டு வந்து அமர்த்தினது மட்டுமல்ல, அவன் தலைமை இடத்துக்கு வந்தது மட்டுமல்ல. வாசிக்க தொடர்ந்து அந்த 9ஆம் அதிகாரத்திலே 22, 23 வசனத்தை பாருங்க. மிக அழகா எழுதி வச்சிருக்கார். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன சாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்துல வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார். ஆனா அந்த 30 பேர்ல யாரு தலைமை? யாரு? சாகுல். அது மட்டும் இல்ல, வாசிங்க. சாமுவேல் சமையற்காரனை பார்த்து, அந்த சமையல்காரனை, சர்வரை பார்த்து, அந்த கிச்சன்ல வேலை வைக்கிறவனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமையற்காரன் ஒரு முன்னந்தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். நேர்த்தியான இடத்துல பங்கும் சிறப்பான சுதந்திரமும் உண்டு. மறந்துடாதீங்க, நேர்த்தியான இடத்தில் ஒரு பங்கு கர்த்தர் வைக்கிறார். அதனால்தான் நியாயப்பிரமாணிகளுடைய பங்கு, காத்தின் பங்கு பத்திரமா இருக்கு. நம்ம விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தேவன் தான். அதனால்தான் பாடுறாங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா. எனக்கு அன்பாளே,
அதுக்கு பின்னாடி கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுறார். கழுதையை தேடி வந்தவனை ஐயா தாழ்ந்த விருட்சத்தை அவர் உயர்த்தவும் முடியும், உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தவும் முடியும். தாழ்மையாக இருந்த மொர்தெக்காயை உயர்த்தின கர்த்தர் கழுதையை தேடி வந்த சகுலை அபிஷேகித்த கர்த்தர். இன்றைக்கு உங்களுக்கும் சொல்லுவேன், எந்த இடத்துல இருக்காந்து இனிமேல் எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த இடத்துல நீங்கள் புலம்புறீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க. ஏன்னா நான் அனுபவிச்சது தான் சொல்லுவேன், திரும்ப திரும்ப சொல்லுவேன், நான் அனுபவிச்சது தான் சொல்லுவேன். 2 வயசில் கண்ணு போன பின்னாடி எல்லா பயனும் சொல்லலாம் எதுக்கு ஆக போகிறான்னா. இன்னைக்கு தினம் டிவியில் பார்க்குறீங்களே, என் பலனா இல்லை என்னுடைய முயற்சியா? ஒன்றும் கிடையாதுங்க. தேவனுடைய இரக்கம், கிருபை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை என்ன செய்யுங்க, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப ஜெபங்களில் இந்த ஊழியத்துக்காக வைங்க. ஏன் தெரியுமா, ஏதோ ஒரு மேல்நாட்டு பணம் வருது இது ஊழியம் பண்ணுறோன்னு இல்லை. எந்த நாட்டு பணத்தையும் நான் கேட்குறதில்ல, கேட்டால் கூட வாங்கிறதும் இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் இல்லாத வளமாக நான் விசுவாசிக்கிறவன். ஏன்னா நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கிறது, நமக்குள்ள ஒன்றும் இல்லாமல் இல்லைங்க. ஆனால் நமக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவி மட்டும் வருமானால் தேசத்தை அசைக்க முடியும். நான் ஒவ்வொரு நாளும் தெருவில் பிரசங்கம் பண்ணுறாள். எல்லாம் சொல்லுவாங்க, தெருவில் பிரசங்கம் பண்ணால் என்ன வரும்பாங்க, அநேக ஆத்துமாக்கள் வரும். எத்தனை பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து எந்திரிச்சு போக முடியாமல் படுத்து கிடப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கும் தேவனுடைய வார்த்தை போகும். எனக்கு அன்பான நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க. எங்கள் சபையை முடிஞ்சால் வந்து பாருங்கள். இப்படி தெருவில் பிரசங்கம் பண்ணி என்ன செய்கிறோம், உங்களை தொலைக்காட்சியில் அநேகருக்கு சத்தியத்தை சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, 2 சபை மதுரையில் திருநெல்வேலியில் உண்டு. 2 பார்வையற்ற மக்களுக்கு பருத்திமேயி ஜெப வீடுன்னு இருக்குது, பருத்திமேயி ஆலயம்னு இருக்குது. திருநெல்வேலியில் பருத்திமேயி ஜெப வீடுன்னே இருக்குது. முத்தூரில் நீங்கள் சிவந்தி வெட்டி ரோட்டில் வந்தால் பார்க்கலாம். 2 கண்ணு தெரியும். அவங்களை கூட்டுட்டு வர்றதுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 4000 ரூபா வேனுக்கு வாடகைக்கு எடுத்தால் நடத்துகிறோம். எப்படி ஆராதனை பண்ண முடியும், சொந்த இடம்தான். ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு அதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கு. இன்றைக்கி எத்தனை இடத்துல 4 வேன் வச்சுருக்கோம், 4 வேன் வச்சுருக்கோம். உங்களுக்கு வர்ற இடத்துக்கே பஸ் அனுப்புவோமாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தான் எனக்கு கொடுக்கணும். நான் எங்கே போய் தேட முடியும்? நீங்கள் பக்கத்தில் நின்னாலே கருப்பா சேப்பான்னு எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் நம்பி நிற்க முடியும், எந்த மனுஷனையும் நம்பி நிற்க முடியாது. அவரை தான் ஆண்டவரை யாரையாவது ஏவும். அவர் ஏவுனா எப்பேற்பட்ட அற்புதமும் நடக்கும், ஆமென், எப்பேற்பட்ட காரியமும் நடக்கும். அவர் ஏவுதல் கொடுக்கணும். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு வாரமும் 4000 ரூபா வேனுக்கு மட்டும் கூட்டு வர சாப்பிட வைக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு குறைஞ்சி அவங்கள சாப்பிட வைக்க முடியாது. இவங்க கொடுக்குற காணிக்க ஒரு கரண்ட் பில்லு கூட வராது. ஆனால் இத்தனை வருஷம் எப்படி நடக்குது? நானா ஒருத்தர் கூட்டிகிட்டு போட்டால் எனக்கு முன்னாடி இருக்க பள்ளமா மேடம் தெரியாது. இத்தனை பாடுகள் மத்தியில் தேவன் நடத்துகிறார். எப்படி நடத்துகிறாரு? நீங்களாம் இன்றைக்கி எத்தனையோ பேர் இதை பார்க்குறீங்க. உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் உங்கள் தேவையை குறைச்சி இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இதுக்காக ஜெபிங்க. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். எப்படி பிரதர் கேட்பீங்க? 2 ஃபோன் நம்பர் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். இது வழியாக ஜிபே, ஃபோன்பே உண்டு. நீங்கள் ஒரு வேளை கேட்பீங்க, என்ன தேவை இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதே. ஒரு நாள் போக்குவரத்துக்கான காரியத்தை தாங்கலாம், ஒரு நேரம் உணவு கொடுக்க உதவலாம். அங்கேயே தங்கி இருக்கிற மக்கள் உண்டு. நீங்கள் ஒரு வேளை ஒரு பலசரக்கு தொழில் வச்சுருப்பீங்கன்னா, நான் ஏதாவது கொடுக்க என்னால் முடியுமா? உங்கள் தொழிலேருந்து கூட கொடுக்கலாம். பணம் தான் இல்லை, பொருளாகவும் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை ஐயா, நாங்கள் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது பிரதர்? எத்தனையோ காரியம் உண்டு. வாங்க, இன்றைக்கி ஒரே அறையில் 10 பேர் 12 பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் அறைக்குள்ளே தங்கியிருக்காங்க சர்ச்சில். இன்னொரு அறை கட்டுவதற்கு எவ்வளோ முயற்சிட்டு வரணும், முடியாமல் இருக்குது. அது மட்டுமல்ல, சில நேரம் டிவிக்கு ரெக்கார்டிங்க்கு கீபோர்டு தூக்கிட்டு வந்தோம்னா அங்கே கீபோர்டு இருக்காது. ஆண்டவருடைய ஆலயத்தில் எப்போ பெர்மனண்ட்டாக ஒரு கீபோர்டு அசையாமல் அங்கேயே இருக்கணும். ஆனால் எங்கனாலும் அப்படி இல்லை, அங்கே இங்கே தூக்கிட்டு தான் இறக்க வேண்டியிருக்கு. நீங்கள் எதற்காக ஜெபிங்க.
கர்த்தர் ஏவினா தாங்கலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், வேலையில் உயர்வு கிடைத்த நாள், ஒரு நாள் உணவு கொடுக்கோதலாம், ஒரு ஊன்றுகோல் கொடுக்கோதலாம், சிலருக்கு ஆடைகள் கொடுக்கோதலாம். ஏன் இந்த வர்றவங்களுக்கான சமையல் பாத்திரம், எத்தனையோ சமையல் பாத்திரம், பெரிய பாத்திரங்கள் வாங்கணும். ஏன்னா வர்றது 100 பேர் 80 பேர் அவங்களுக்கு சமையல் பண்ணணும். யாரையும் சாப்பிடாமல் அனுப்பக்கூடாது. சமையல் பாத்திரம் வாங்குறதுக்கு உதவலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானே, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். ஏன்னா காலையில் நான் தெருவில் பிரசங்கம் பண்ண போயிடுவேன். அதன் பிறகு வரும்போது ரெக்கார்டிங்லேயோ ப்ரோக்ராம்லேயோ இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் தாமே உயர்ந்த விருட்சங்களை தாழ்த்துகிறவர், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்துகிறவர், பட்டுப்போன நிலையில் இருந்தாலும் தழைக்க பண்ணுகிறவர் என்று சொல்ல சொன்னீரே. அன்னைக்கு ஒரு வாயில் காப்பாளனை அலங்கரித்து ராஜாவுக்கு அடுத்த இடத்துல வைத்தீரே. ஒரு கழுதையை தேடி வந்தவனை அழைக்கப்பட்ட தலைமை இடத்துல வைத்து அபிஷேகித்தீரே. இன்றைக்கு யார் யார் என்னால் என்ன இருக்கும், என்கிட்ட ஒண்ணுமில்லைன்னு சொல்ற யார் யார் அந்த தாழ்மையில் இருக்கிறார்களோ, அந்த தாழ்வில் இருக்கிறவர்களை நினைக்கிற தேவன் ஒவ்வொருவரை உயர்த்தும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அரசு தேர்வு எழுத போகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை வைத்து கண்ணீர் வடிக்கிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். தீய பழக்கத்திற்கு அடிமையான புருஷர்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய், தன் சகோதரன் தீய பழக்கத்திற்கு விடுதலை பெறுவானா என்று கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய கண்ணீரும் களிப்பாய் மாற கர்த்தர் உதவி செய். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.